இப்படி எல்லாம் ஆயிப்போச்சு. கும்பிடுறேன் தம்பி, கும்பிடுறங்க தம்பி. எங்க இடமெல்லாம் சுடுகாடா மாறிடுச்சு. நீங்க இப்ப உட்கார்றதுக்கு ஒரு நாற்காலி கூட போட முடியாத நிலைமையில இருக்கும். எங்களை பத்தி கவலைப்படாதீங்க தம்பி. நியாயமோ அநியாயமோ உங்க அப்பா கேஸ வாதாடி ஜெயிச்சிருங்க தம்பி. ராஜு எப்படி இருக்கா? எவ்வளவோ உதவி செஞ்சீங்க. ஆனா நீங்க கேஸ்ல ஜெயிச்சிட்டீங்கன்னு செய்தி வர பேப்பரை ஓடி வந்து உங்ககிட்ட கொடுக்கணும்னு ஆசையா இருந்தேன். ஆனா ஆண்டவன் எனக்கு அந்த அதிர்ஷ்டத்தை தரல அங்கிள். நீ படிச்சு மேல வருவேன்னு நினைச்சேன், தவிர இப்படி மேல போயிடுவேன் நான் நினைக்கிறேன். என்னாச்சு ராகேஷ்? பேப்பர் பையன் செத்து போயிட்டான். குமாசா உயிரோட இருந்தாலும் இல்லாதவன். தெரியுமா, கைப்பிடிச்சு கால உணர்ச்சி இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மகேந்திரா. அந்த மகேந்திரா கேஸ நான் வாதாட ஒத்துக்கிட்டேன்னு தெரிஞ்சும் எல்லாரும் என்ன பாராட்டுறாங்க. யாரும் என்ன வெறுக்க மாட்டேங்கிறாங்க. நான் நீதிக்கு எதிராக போனாலும் நியாயத்தை நான் எரிச்சாலும் ஒருத்தர் என்னை எதிர்த்து பேச மாட்டேங்கிறார். ஒரு பக்கம் எங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்கு, மறுபக்கம் என் மனசாட்சி. மனிதாபிமானம் உள்ள மனுஷனுக்கு இதை விட தண்டனை என்ன வேணும்? இந்த தண்டனை அனுபவிக்கிறது விட சாவரதை மேல். அப்படி சொல்லாதீங்க. I will die. இதுவரை மாயாவதி கொலை வழக்கு விசாரணையில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கோவர்தனமும் டிஃபென்ஸ் லாயர் ராகேஷும் கொண்டு வந்த சாட்சி ஆதாரங்களை பரிசீலித்தோம். இப்போது இருவரின் முடிவான வாதங்களை கேட்போம். யூ ப்ரோசீட் மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர். யுவர் ஆனர், ப்ராசிக்யூஷன் சார்பாக குற்றவாளி மகேந்திரன் கொலை செய்தார் என்பதை நிரூபிக்கின்ற ஆதாரங்களை ஏற்கனவே உங்கள் முன் வைத்துள்ளேன். இந்த கொலைக்கு முக்கிய சாட்சி சிங்காரம். மகேந்திரன் மாயாவதியை சுடப்போகும் நேரத்தில் சிங்காரம் தடுக்க போனார். அவரது கையில் காயம் ஏற்பட்டது. குற்றவாளி மகேந்திரனை நல்லவராக்க நமது டிஃபென்ஸ் லாயர் ராகேஷ் நிறைய சிரமப்பட்டு சாட்சியங்களை உருவாக்கினார். நிரபராதி என வாதிட்டார். பாவம், ராகேஷின் நிலை கேலிக்குரியதாகிவிட்டது. யுவர் ஆனர், என்னுடைய ஆதாரங்களை மீண்டும் பரிசீலித்து குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்து நியாயத்தை காத்து இதுபோன்ற தலைவர்களிடமிருந்து நமது நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். டிஃபென்ஸ் லாயரின் வாதத்தை கேட்போம். ப்ரோசீட். 10 மாசம் உன்னை சுமந்ததுக்கு நான் ஒண்ணு கூலி கேட்கலடா. என் புருஷன் கேஸ் நீதான் வாதாடணும். நான் தாலி பிச்சு கேட்கிறேன்பா உங்ககிட்ட. யுவர் ஆனர், என் ஆர்குமெண்ட்ஸும் எவிடன்ஸும் மந்திரி மகேந்திரனை நிரபராதி நிரூபிச்சிருக்கு. ஒரு எறும்புக்கு கூட தீங்கு செய்யாத மக்கள் தலைவர் மகேந்திரா மாயாவதியை எப்படி கொலை செய்வார்? மக்கள் சேவைக்கு குடும்ப பந்தம் இடையூறாக இருந்ததால் மனைவி மகனை விட்டுவிட்டு நாட்டுக்காக தன்னையே தியாகம் செய்த தியாகசீலன் இவர். மாயாவதியின் கொலை அக்டோபர் 2ஆம் தேதி நடந்தது. ஆனால் கொலை நடந்த அன்று மகேந்திரா டெல்லியில் உள்ள மகாத்மா சமாதியில் மலர் வளையம் வைத்திருக்கிறார். டெல்லிக்கு போன மகேந்திரனின் விமான டிக்கெட்டும்
ஹோட்டல் ரசீதும் காந்தி சமாதியில் நிற்கும் மகேந்திரன் போட்டோவும் உங்களிடம் தந்துள்ளேன். டெல்லியிலிருந்து வந்த மகேந்திரன் நேராக தன் வீட்டிற்கு சென்றார். அப்போது அங்கே சிங்காரம் மாயாவதியுடன் சிருங்கார லீலையில் இருப்பதை பார்த்தார். மாயாவதியை சொந்த சகோதரி போல் நினைத்த மகேந்திரன் வேதனைப்பட்டார். கட்சி கொடி கிழிந்தாலே வேதனைப்பட்டு தண்ணீர் கூட அருந்தாமல் இருக்கின்ற மகேந்திரன் கெட்டுப்போன சகோதரியை பார்த்து எப்படி வருத்தப்பட்டிருப்பார் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தன் சகோதரியின் வாழ்க்கையை நாசமாக்கி விடாதே, அவளை திருமணம் செய்து கொள் என்று கூறி சிங்காரத்தின் காலை பிடித்தார், கெஞ்சினார். தன்னை முதலமைச்சர் ஆக்கினால் தான் அவளை திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறினார் இந்த சிங்கார். கெட்டுப்போன சகோதரியின் வாழ்க்கை ஒரு பக்கம், இந்த நாட்டின் எதிர்காலம் மறுபக்கம். அண்ணனின் வேதனையை பார்த்தால் மாயாவதி பொறுக்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். அண்ணன் தங்கை என்ற புனிதமான பந்தத்திற்கு அடையாளம் மாயாவதியின் தியாகம். ஆனால் யோரானார், மகேந்திரனை முதலமைச்சர் பதவிக்கு வரவிடக் கூடாது என கருதி தற்கொலையை கொலையாக மாற்றினான் அந்த சிங்காரம். யோரானார், என் கட்சிக்காரர் மகேந்திரன் நிரபராதி. பெண் இனத்தை தன் உடன் பிறந்தவர்களாக இந்த நாட்டை தாயின் உருவமாக மதித்து கௌரவிக்கின்ற மனிதருள் மாணிக்கம் இவர். அத்தகைய மனிதருள் மாணிக்கத்தை நாம் பறிகொடுத்து விட்டால் இந்த நாடு அனாதையாகிவிடும். யோரானார், இப்பொழுது உங்கள் தீர்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். என் கட்சிக்காரர் மகேந்திரன் நிரபராதி என சொல்லுகின்ற சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் நான் உங்களிடம் தந்துள்ளேன். Beyond any reasonable doubts, he is innocent. He is not guilty. அவர் கொலைகாரன் அல்ல. What my dear prosecutor, what do you say? என்ன சிங்காரம், என் கட்சிக்காரர் மகேந்திரன் நிரபராதின்னு ஒத்துக்கிறதுக்கு மனசு வரலையா? மிஸ்டர் மகேந்திரா, உங்க மேல தப்பில்ல. உங்களை விடுதலை செஞ்சிருவாங்கன்னு நான் நம்புறேன். Be happy. You are going to be a free man. இந்த லெட்டர் உங்க அம்மா கொடுத்தாங்க. ராகேஷ், எனக்கு தந்த வாக்குறுதியால நீ எவ்வளவு சித்திரவதையை அனுபவிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஒரு கொலைகாரனோட மனைவியா வாழறதை விட ஒரு உத்தமனுக்கு தாயா வாழறதுல தான் எனக்கு சந்தோஷம். நீதியை காப்பாத்த எதிர்த்து நில்லு, நியாயத்துக்காக போராடு. வாத பிரதிவாதங்களை கேட்ட பிறகு டிஃபென்ஸ் லாயர் ராகேஷின் வாதத்தை ஏற்றுக்கொண்டு கோர்ட்டார் ஒரு முடிவுக்கு வந்து இதன் தீர்ப்பை 1 minute, Your Honor. Please give me 1 more minute. நீங்க தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என் கட்சிக்காரர், மக்கள் தொண்டன், தெய்வ திருமகன், இந்த நாட்டின் தவப்புதல்வன் ஸ்ரீ 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 ராஜா விக்ரம் மகேந்திரன அடிச்சு சித்திரவதை பண்ணி துடிக்க துடிக்க வதச்சு ஜெயில தள்ளணும். He should be sent straight to the bloody Tihar jail. ஏன்னா இவன் அப்பாவி இல்ல, மாயாவதியை கொலை செஞ்சது இவன்தான். He is not innocent. He is a bloody murderer. ஏண்டா மாயாவதி உனக்கு தங்கச்சியா? தங்கச்சி ஒரு ராத்திரியா பகலையா சொல்லுடா. Tell everybody. Mr. Rakesh, you are out of order. No, I am not out of order. நான் சொல்றது இப்ப நம்பாம போனா இந்த கோர்ட் அவுட் ஆஃப் ஆர்டர், இந்த சட்டம் அவுட் ஆஃப் ஆர்டர், இந்த ஸ்டேட் அவுட் ஆஃப் ஆர்டர், டோட்டல் இந்த நேஷன் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிடும். எஸ், அக்டோபர் 2ஆம் தேதி மாயாவதியை கொலை செஞ்சது இந்த மகேந்திரன் தான். அன்னைக்கு அவன் டெல்லிக்கு போகல, காந்தி சமாதியை பார்க்கல, தன் பேர்ல தன் டிரைவர் அனுப்புனா. டெல்லியில குடிச்சிட்டு டிரைவர் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா. பாருங்க டெல்லி போலீஸ் ரிப்போர்ட்ஸ். காந்தி சமாதி கிட்ட மகேந்திர இருக்கிற போட்டோ இங்க லோக்கல் ஸ்டுடியோல தயார் பண்ணது. இது ஒரிஜினல் போட்டோஸ் நெகட்டிவ்ஸ். பாருங்க, கொலை நடந்த இடத்துல மகேந்திரனோட எதிரி சிங்காரத்தோட ரத்தக்காரம் இருந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. மாயாவதியும் சிங்காரமும் பெட்ரோல் இருக்கிறப்ப ஆத்த தடக்க முடியாம மகேந்திர அவங்க 2 பேரையும் கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கா. ரத்த காயத்தோட சிங்காரம் தப்பிச்சுக்கிட்டா. சபாஷ், அடிச்சு பின்னி விட்ட. ஏதாவது பேசுற உண்மை பின்னிடுவேன். உதைக்கிற உதையில முட்டி பேந்து வாய்க்கு வந்துரும். மிஸ்டர் ராகேஷ், மகேந்திர நிரபராதினது வரைக்கும் வாதாடிட்டு இப்ப அவரை கொலைகாரங்கிறீங்களா? கோர்ட்டை நீங்க அவமானப்படுத்துறீங்க. கோர்ட் அவமானப்படுத்தல யுவர் ஆனர். கோர்ட்டோட மதிப்பு நான் இப்ப உயர்த்துறேன். இது வரைக்கும் நான் ஒரு டிஃபென்ஸ் லாயரா இருந்து வாதாடுறேன். ஆனா இப்ப மனசாட்சிய, நீதிய, நியாயத்தை, சட்டத்தை நம்ம ஒரு மனுஷனா இருந்து பேசுறேன். கோர்ட்ல எல்லாரும் பகவத்கீதை மேல பிரமாணம் செய்வாங்க. ஆனா நான் என்ன பெத்த தாய் மேல சத்தியம் பண்றேன். நான் சொல்றது உண்மை. அந்த மகேந்திர கொலைகாரன் கொலைகாரன் கொலைகாரன். இவர் ஆனா டிஃபென்ஸ் லாயருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 5 நிமிஷத்துல உனக்கு பைத்தியம் பிடிச்சிடுண்டா. யூ ஆர் ஃபினிஷ்ட் மிஸ்டர் மகேந்திரா, யூ ஆர் ஃபினிஷ்ட். யுவர் ஆனர், இந்த மகேந்திரனை வெளியே விட்டுட்டா இவன் பெரிய தலைவனா மாறிடுவான். இந்த ஸ்டேட்டுக்கே முதலமைச்சர் ஆயிடுவான். மத்த மந்திரிங்க உதவியோட ஜனங்களை ஜில்லா வாரியா சாப்பிட்டுருவான். கோயில் படத்தை கொள்ளையடிச்சு தன் வீட்டுக்கே கும்பாபிஷேகம் பண்ணிக்குவான். மக்கள் தீர்ப்பே மகேஸ்வரன் தீர்ப்புங்கிறத மாத்தி மகேந்திரன் தீர்ப்பே மக்கள் தீர்ப்புன்னு சொல்ல வச்சிருவான். இந்த கேடு கட்ட அயோக்கியனுக்கு என்ன தண்டனை விதிக்கணும்னு நீங்களே சொல்லுங்க. ராகேஷ், ராகேஷ்
ராகேஷ் ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, என்ன காப்பாத்து. உங்க அம்மாவோட தாலியில் நினைக்கிறதுக்காக, அவ ஓடி பொட்டோடி வாழறதுக்காக என்ன காப்பாத்து ராகேஷ். தயவு செய்து என்ன காப்பாத்து ராகேஷ். ராகேஷ் உன்னை கையெடுத்து கும்பிடுற என்ன காப்பாத்து ராகேஷ், என்ன காப்பாத்து ராகேஷ். ராகேஷ் என்ன காப்பாத்து ராகேஷ். சொல்லுடா. நான் ஒன்னும் கொலைகாரன் இல்ல, மனசுள்ள மனுஷன் தான். எங்க அம்மா எப்ப தாலி அறுத்தாங்களோ அந்த நிமிஷமே நீ செத்துட்ட. இப்ப நீ உயிரோடு இருந்தாலும் செத்தவனுக்கு சமம். தாய்ங்கிறவ தர்ம தேவதை. அந்த தேவதையை அழிக்க நினைச்சா யாரா இருந்தாலும் இதான் முடிவு.